கடந்த ஆண்டு அழகிரியின் பிறந்த நாளுக்கு முன்பு தொடங்கிய அழகிரி ஸ்டாலின் மோதல் அவரது இந்த ஆண்டு பிறந்த நாளின் போது முற்றிய நிலையில் இருந்தபோதும் அழகிரியின் 62வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த அழகிரி பாதுகாப்பு கேட்கும் கருணாநிதியையும் ஸ்டாலினையும் தனது வழக்கமான குறும்போடும் கிண்டலோடும் விமர்சித்தார். தெரியல அவர் யாரை மிரட்டுறாங்க, எது என்ன தப்பு பண்ணியிருக்காரா, யாருக்கா ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காரா, பாதுகாப்பு கேட்கறது நல்லது. அப்படி ஏதாவது இருந்தால் பாதுகாப்பு கேட்பது நல்லதுதான். அது எதுக்குங்க ஐயா பிரதமர்கிட்ட கேட்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கேட்கணும். இல்ல அவர் ஏற்கனவே இசட் கேட்டகரியில இருக்காருல்ல, அதனால அதோட அதிகமாக பாதுகாப்பு கேட்கிறாரு நினைக்கிறேன். இல்லையா உள்நோக்கம் இல்லை, நான் தான் சொன்னேன் அவருக்கு ஏதாவது யாருக்கா கெடுதல் செஞ்சிருக்கலாம், அது ஏதாவது அவருக்கு மிரட்டி இருக்கலாம், அதுக்காக கலைஞர் கேட்கிறாரு. என்னமோ உங்களுக்கு பாதுகாப்பு கேட்பீங்களா? என்னை சுற்றி இருக்காங்களா தொண்டர்கள், என்னுடைய பாதுகாவலர்களே அவர்கள் தான் என்னுடைய தொண்டர்கள். நான் எந்த தப்பு செஞ்சாதான் நான் கேட்க போறேன். உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் மத்தியில சமரச பேச்சு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது. நான் இப்ப பேப்பர்ல பார்த்தா எனக்கு கழகத்துல நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் எப்படி நோட்டீஸ் அனுப்பும் போது எப்படி சமரச பேசுன்னு எனக்கு தெரியல. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை உங்க முடிவு என்னன்னு சொல்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க. என் முடிவு இன்னும் ஆதரவாளர்கிட்ட நான் ஒன்றும் பேசல. இந்த கழக தொண்டர்களிடத்தில் நான் எந்த இதுவும் கலந்து கொள்ளவில்லை. அதற்குள்ளாக நேற்று அதிர்ச்சிக்குரிய செய்தியை தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை. உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க வந்து டிஎம்கே கார்டு பத்தி ஒரு கரப்ஷன் அந்த மாதிரி விஷயத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியே ஒன்றும் இல்லையா, திமுக நான் வந்து என்னைக்கு சொல்லியிருக்கேன், சும்மா நீங்களா எட்டு கட்டிட்டு சொல்றீங்களா? அதெல்லாம் இது உங்களுடைய கற்பனை. ஐயா, இப்போ நேற்று ஸ்டாலினுடைய தொண்டர்கள் சென்னையில நிறைய இடத்துல உங்களுடைய உருவ பொம்மையை எரிச்சிருக்காங்க. உங்களுடைய ஸ்டாலினுடைய தொண்டர்கள் நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. அப்படின்னா எனக்கு பிறந்தநாள் அவங்க நேர்த்தியா கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம். என் தொண்டர்களுக்கு ஒன்றும் சொல்லலை. என் தொண்டர்கள் எப்போதும் எனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நான் எப்போதுமே நன்மையை செய்வேன், நியாயத்தை கேட்பேன் என்று என்னுடைய தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும். ஐயா, பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு விழுப்புரத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு நாடகம், கலைஞரும் அவரோட குடும்பம் சேர்ந்து போடுற நாடகம். ஏன்னா விஜயகாந்த் தான் கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கருத்து சொல்ல விரும்பலமா? ஜனவரி 30 எல்லா வருஷமும் எங்கள் அப்பா பிறந்தநாளுக்கு நலத்திட்டங்கள் செய்கிற மாதிரி இந்த வருஷமும் இன்னைக்கு முத்துப்பட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி சிறப்பாக எல்லாத்துக்கும் நலத்திட்டங்கள் செய்யுது. எப்பயுமே மதுரையில் இருக்க ஏழை எளியோர் மக்களுக்கு நல்லது செய்கிறவை எப்பயுமே எங்கள் அப்பா என்ன நிலைமையில் இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டே தான் இருப்போம். மதுரையிலிருந்து ரெட்பிக்ஸ் செய்திக்குழுவுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.